வேதங்களைப் போன்றே இதுவும் ஒரு வேதமாகும். இதனை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். இது அருள் வளம் மிக்கதாகும். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், யூதர்களுக்கு நிறைய வேதங்கள் இறக்கணும்ல, அது மாதிரி தான் இந்த குர்ஆனும் ஒரு வேதம். இதனை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். இது அருள் வளம் மிக்கதாக உள்ளது. குர்ஆனில் என்ன இருக்குது? பரக்கத்து இருக்குது அப்படிங்க. என்ன பரக்கத்து இருக்குது குர்ஆனில்? இந்த புத்தகம் ஆக்சுவலாக இந்த மனித குலம் ஆரோக்கியமான முறையில் வாழ்வதற்கு, செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு, நான் சொல்கிறது ஏதோ குர்ஆன் ஒரு துறவரத்தை பேசுது, உலக இன்பங்களை துறக்க சொல்லுது, அப்படிலாம் இல்லை. உலகத்தை சரியாக எப்படி என்ஜாய் பண்ணணும் அதை சொல்லுது. உலகத்தை ஹலாலாக எப்படி என்ஜாய் பண்ணணுங்கிறது தான் குர்ஆன் சொல்லித்தருது. இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இது அருள் வளம் மிக்கது குர்ஆன். குர்ஆன் ஒரு பஞ்ச பரதேசிகளுடைய வேதம் கிடையாது. குர்ஆன் மிகப்பெரிய செல்வந்தர்கள் செல்வம் திரட்டுவது எப்படி, அதை செல்வத்தை வீண் எப்படி அடிச்சிடக்கூடாது அதை கைட் பண்ணுது. ஏதோ பிச்சைக்காரங்க பஞ்சப்பராரிங்க என்ன அந்த மாதிரியான ஏதோ குர்ஆனை வச்சிருக்கிறவன் இன்றைக்கி நிலைமை எப்படி ஆகிப்போச்சு. இன்றைக்கி உலமாக்கள்னு ஒரு ட்ரெடிஷ்னல் உலமாக்கள்னு ஒரு டீம் உருவாக்கிட்டாங்க. அவங்களால பொருள் ஈட்ட முடியுமா? ஈட்ட முடியாது. ஏன்? அவங்களுக்கு அவங்க உலகத்தில் மற்ற திறமைகள் கற்றுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்கள கொண்டு போய் மதரசால டம்ப் பண்ணிட்டீங்க. வெளியே மதரசாலேருந்து வெளியே வரும்போது அவங்கக்கிட்ட எந்த நாலேஜுமே இல்லை. துனியாவுக்கு அவங்க யார்? அஜ்னபி. அவங்களால ஒரு சட்டை தைக்க முடியுமா? அவங்களால ஒரு 2 வீலர் சரி பண்ண முடியுமா? அவங்களால ஒரு ஏசி மாட்ட முடியுமா? அவங்களால ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? உலக சொசைட்டிக்கு அவங்களால எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ண முடியாது. அவங்களால சம்பாதிக்கவே முடியாது. இப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கி குர்ஆனை வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆக்கியிருக்கோம். புரியுதா? அது ஒரு தற்காலிகமான சூழல் காரணமாக மதரசா உருவாக்கப்பட்டது. மதரசா நம்முடைய பர்மனண்ட் மெத்தடு கிடையாது. உலகத்தின் முதல் மதரசா எப்போ கட்டப்பட்டது? 1850. உலகத்தில் முதல் மதரசா இப்போ தான் கட்டுறாங்க. பெருசாக எந்த மதரசாவும் உருவாக்கலை. தேவபந்த் மதரசா உருவாக்கப்பட்டது எப்போ கட்டப்பட்டது? 800 சில்லறையில் தான் இந்தியாவில் மதரசா கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி 1000 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறான் முஸ்லீம். அப்போ எங்கேருந்து போய் தீன் கற்றுருந்தான்? புரியுதா? அந்த மாதிரி ஒரு செட்டப்பே இல்லை. நம்ம என்ன நினச்சி வச்சுருக்கோம், அதை பார்த்தா என்ன குர்ஆனை கற்றுக்கிட்டான் அப்படின்னா அவன் விளங்காமல் போவான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வச்சுருக்குறாங்க இன்றைக்கி. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குர்ஆன் அருள் வளம் மிக்கது. அதை சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு ஊரை செழிப்பாக வச்சுக்க முடியும். என்ன, மனித குலத்தையே செழிப்பாக வச்சுக்க முடியும். இது தான் பைபிள்லையும் அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது வாக்குறுதி அங்கேயும் கொடுத்துருக்கான். தொடக்க நூல் ஆதி ஆகமம் இதில் 22வது அத்தியாயத்தில் 16, 17, 18 ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போல கடற்கரை மணலைப் போல உன் வழிமரபை பலுகி பெருகி செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கி கொள்வார். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர். உலகத்திற்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், அருள் வளம் தரக்கூடியதும் சிரமங்களை போக்கக்கூடியதும் ஏழைகளின் துயரை தீர்க்கக்கூடியதுமாக இந்த புத்தகம் இருக்குது அப்படிங்கிறான்.